இயேசுவில் அன்பார்ந்த லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு அமைதியின் ஞாயிறாக திரு அவை கொண்டாட நம்மை அழைத்திருக்கிறது. கிறிஸ்துவினுடைய பிறப்பு அமைதியை அள்ளித் தருவதாக இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த ஞாயிறு வாசகங்களும் அதை மையப்படுத்தியதாகவே இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை முன் அறிவித்த மாபெரும் சீடராக அவர் விளங்கினார். கிறிஸ்துவினுடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட திருமுழுக்கு யோவான் அவரை முழுவதுமாக அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னையே தாழ்த்தி கொள்வதை பார்க்கிறோம். அந்த தாழ்த்தி கொண்டதினுடைய வெளிப்பாடு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே நிறைவடைவதையும் நாம் காண முடிகிறது. அவருடைய பாதையை செம்மைப்படுத்த, கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்த திருமுழுக்கு யோவான் மேற்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் அமைதியின் பாதையை உருவாக்குவதற்காகவே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பு அமைதியை அள்ளித் தருவதென்றால், திருமுழுக்கு யோவானினுடைய தயாரிப்பு அந்த அமைதிக்கான துவக்கமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து அமைதியை அள்ளித் தருபவராக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். இன்றைக்கு அந்த அமைதி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பங்களிலே, நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே நாம் கிறிஸ்துவினுடைய அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோமா? அல்லது தனிப்பட்ட முறையில் என்னுடைய உள்ளத்திலே கிறிஸ்துவின் அமைதி குடிகொண்டிருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே. கிறிஸ்துவின் பிறப்பு வெறும் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, மன அமைதியையும் தரவல்லதாக இருக்கிறது. அதற்கான ஆயத்தத்தை தான் எசாயா இறைவாக்கினர் முதல் திருமுழுக்கு யோவான் வரை கிறிஸ்துவினுடைய பிறப்பை தயார் செய்தார்கள். எதற்காக? அமைதியை ஏற்படுத்த. எனவே அமைதியின் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். இந்த திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பு நம் உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே அமைதியையும் ஆசிரையும் நிரம்ப கொண்டு வரட்டும்.